வணக்கம். உங்கள் ரமேஷ் ஓம் பேசிட்டு இருக்கேன். திருமலா லேட்டஸ்ட் அப்டேட்னு பார்த்தோம்னா, திருமலால ஸ்ரீவாணி தர்ஷனம் டிக்கெட் ஆஃப்லைன்ல இஷ்யூ பண்றாங்கல்ல டெய்லி. இன்னைக்கு ஸ்டேட்டஸ் பார்த்தோம்னா ஹை டிமாண்ட் இருக்கு. பிளஸ் கிரவுட்ன்றது அங்க காலையில 4 மணிலேருந்தே கியூ லைன்ல வெயிட் பண்றாங்க. டிடிடி என்ன அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருந்ததுன்னா, நாங்க காலையில 10 மணிலேருந்து டிக்கெட் இஷ்யூ பண்றோம். மத்தியானம் 4:30 மணிக்கு தர்ஷனம் இருக்கும் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. சேம் டே டிக்கெட் வாங்கணும்னா சேம் டே தரிசனம் பண்ற மாதிரி இப்போ பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா காலையில 4 மணிலேருந்தே க்ரௌட் அதிகமா இருக்காங்க. ஸோ பக்தர்களுங்க அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி டிடிடி இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த டிக்கெட் வாங்குறதுக்கு முன்ன, அதாவது 4 மணிலேருந்தே வெயிட் பண்றதுனால நம்ம நீங்க யாராவது ஆஃப்லைன்ல வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டிக்கெட்டு, உங்க ஆதார் கார்டு ஜெராக்ஸ் எடுத்துன்னு போங்க. அந்த ஆதார் கார்டில் அந்த ஜெராக்ஸ் காப்பியில் ஒரு சீல் போட்டு டோக்கன் நம்பர் போட்டு கொடுத்துட்றாங்க. நம்ம டிக்கெட் எப்போ வாங்கலாம்னு பார்த்தோம்னா, காலையில் 10 மணிலேருந்து 4:30 மணிக்கு தரிசனம்ல, காலையில் 10 மணிலேருந்து மத்தியானம் 4 மணிக்குள்ள நீங்கள் எப்போனா போய் அங்கே வாங்கிடலாம். அதாவது நமக்கு டோக்கன் போட்டு கொடுத்துட்றாங்க. அந்த சீல் போட்டு ஒரு நம்பர் போட்டு கொடுத்துருவாங்க. அங்கே வெயிட் பண்ண தேவையில்லை. இந்த 10 மணிலேருந்து 4 மணி நடுவில் போய் நம்ம டிக்கெட் வாங்கலாம். ஸோ இந்த சிஸ்டம் வச்சதுனால அங்கே வெயிட்டிங்ன்றது இப்போ கிடையாது. அதே போல் டவுட்ஸில் ஸ்ரீவாணி தர்ஷனம் பற்றி டீட்டெயில்ஸ் அப்படின்னா என்ன தரிசனம் பண்ணுற மாதிரி டவுட் கேட்டிருக்கீங்க. இந்த வீடியோட லாஸ்ட்டில் சொல்கிறேன் நான். ஸோ இந்த ஸ்ரீவாணி தர்ஷனம் டிக்கெட்டு ஆன்லைனில் 500 டிக்கெட் இஷ்யூ பண்ணுறாங்க. ஆஃப்லைனில் பார்த்தோம்னா திருப்பதி ஏர்போர்ட்டில் 200 டிக்கெட் இஷ்யூ பண்ணுறாங்க. திருமலாவில் அன்னமய பவன் ஆப்போசிட்டில் தான் ஸ்ரீவாணி தர்ஷனம் டிக்கெட் இஷ்யூ பண்ணுறாங்க. அங்கே 800 டோக்கன் இஷ்யூ 800 டிக்கெட்ஸ் இஷ்யூ பண்ணுறாங்க. ஸோ இப்போ இதுக்கு ஹை டிமாண்ட் இருக்குது, க்ரௌட் அதிகமாக இருக்குது. அதனால இன்னும் ஒரு 400 ஆஃப்லைன் டிக்கெட்ன்றது இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. இன்னும் ஒரு 400 டிக்கெட்டு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. அதே போல் இப்போ நம்ம ஆதார் கார்டு ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு போனோம்னா அதில் சீல் போட்டு டோக்கன் போட்டு தராங்கன்னு சொன்னோம்ல, நம்பர் போட்டு தருவாங்கன்னு சொல்லி. ஸோ அது ஒரு டோக்கன் மாதிரி. அதை எடுத்துகிட்டு நம்ம 10 மணிலேருந்து 4 மணி நடுவில் எப்போயாவது போய் நம்ம வாங்கிக்கலாம் டிக்கெட்டு. ஸோ இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இன்னும் வெயிட் பண்ணுறது இன்னும் குறைக்கணுன்றதுக்காக அந்த டோக்கன்ன்றது கையிலேயே ஒரு டேக் சிஸ்டம், நம்ம கைக்கு டேக் போட்டு அனுப்பிச்சிடுவாங்க. அது இன்னும் ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிடும். அந்த சிஸ்டம்ன்றது டேக் போட்டு அனுப்பிச்சிட்டாங்கன்னா நம்ம ஆஃப்லைனில் டிக்கெட்ன்றது காலையில் 10 மணிலேருந்து மத்தியானம் 4 மணி நடுவில் எப்போனா நம்ம வாங்கிக்கலாம். ஸோ நீங்கள் போகும்போது இன்னைக்கு ஸ்டேட்டஸ் படி ஆதார் ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு போங்க, அதுலேயே டோக்கன் போட்டு தருவாங்க. அதே போல் பக்தர்கள் நிறைய பேர் இந்த ஸ்ரீவாணி தர்ஷனம் அப்படின்னா என்னன்ற மாதிரி டவுட் கேட்டிருக்கீங்க. டிடிடி தேவஸ்தானம்ல ஸ்ரீவாணின்றது ஒரு ட்ரஸ்ட். அது ஒரு பார்ட். ஸ்ரீ வெங்கடேஸ்வரா ஆலய நிர்மாணம் ட்ரஸ்ட். இந்த ட்ரஸ்ட்டுக்கு நம்ம ஒரு டொனேஷன், டெம்பிளுக்கு ஒரு டொனேஷன் ஒரு 10,000 ரூபாய் பே பண்ணோம்னா, மினிமம் ஒரு 10,000 ரூபாய் பே பண்ணோம்னா, அதாவது த்ரூ அவுட் இந்தியாவில் வெங்கடேஸ்வர சுவாமி டெம்பிள் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு, ரெனோவேஷன் ஒர்க்குக்கு, டெம்பிள் டெவலப்மெண்ட்டுக்காக அந்த ட்ரஸ்ட் வச்சுருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம். இது ஸ்ரீ வெங்கடேஸ்வரா ஆலய நிர்மாணம் ட்ரஸ்ட்ன்றது தான் ஸ்ரீவாணி. இதுக்கு ஒரு மினிமம் ஒரு 10,000 ரூபாய் டொனேஷன் பண்ண பக்தருக்கு ஒரு காம்ப்ளிமெண்டரி தர்ஷனம் தான் இது. இந்த தர்ஷனத்துக்கு நம்ம 500 rupees பே பண்ணணும். அதாவது 10,000 + 500 பே பண்ணோம்னா இந்த தர்ஷனம் டிக்கெட் காஸ்ட் 10,000 ரூபாய் கிடையாது. அந்த பாயிண்ட் கவனம் வச்சுக்கோங்க. நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்கு, இவ்வளோ காஸ்டான்ற மாதிரி. நம்ம டெம்பிள் டெவலப்மெண்ட் த்ரூ அவுட் இந்தியாவில் புது புது டெம்பிள் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஒரு டொனேஷனாக நம்ம ஒரு 10,000 ரூபாய் கொடுக்குறோம். அதுக்கு ஒரு காம்ப்ளிமெண்ட்ரியாக நம்மளுக்கு 500 rupeesல ஒரு விஐபி தர்ஷனன்றது ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி இது. ஓகேங்களா? ஸோ இதுக்கு சம்மந்தப்பட்டு இன்னும் நான் நெக்ஸ்ட் இதில் ஏன்னா இன்னும் ஃபாஸ்ட்டாக இதில் டிக்கெட் இஷ்யூ பண்ணுறதுக்கு அவங்க சிஸ்டம் பண்ணுறது சேஞ்ச் பண்ணுறது பண்ண போகிறாங்கன்னு சொல்லி இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஸோ இன்னும் இதில் ஏதாவது சேஞ்சஸ் வந்தால் நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி ஸ்டேட்டஸ் படி நீங்கள் ஆஃப்லைனில் டிக்கெட் வாங்குற அப்படின்னா உங்கள் ஆதார் கார்டு ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு போனீங்கன்னா அங்கே சீல் போட்டு டோக்கன் நம்பர் போட்டு கொடுத்துருவாங்க. நம்ம அங்கே வெயிட் பண்ண தேவையில்லை. இந்த பாயிண்ட் கவனம் வச்சுக்கோங்க. காலையில் 10 மணிலேருந்து மத்தியானம் 4 மணி நடுவில் நம்ம போய் டிக்கெட் வாங்கிக்கலாம் அந்த டோக்கன் காமிச்சு. ஸோ ஃபியூச்சரில் நெக்ஸ்ட் ஸ்டெப்புன்னு பார்த்தோம்னா கையிலேயே நம்மளுக்கு டேக் போட்டு அனுப்பிச்சிடுவாங்க. ஸோ அந்த டேக் காமிச்சு நம்ம டிக்கெட் வாங்கலாம். ஸோ இதுதான் அப்டேட். ஓகே, நெக்ஸ்ட் அப்டேட்டில் மீட் பண்ணுவோம்.